வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டு செய்திகளை பற்றி பார்ப்போமாக இருந்தால், மத்திய கிழக்கு நாடுகளின் சண்டைகள் இப்போ அதிகரித்து கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும். என்ன நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல, எப்படி போக போகுதுன்னு தெரியல. இப்போ ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க படையினர் அவர்களுடைய பாக்தாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது. இது ஈரான்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஈரானிலே அவர்களுடைய தூதரகம் இருந்திருக்கிறது. ஈரானுடைய ரோன் தாக்குதலாக இது காணப்பட்டிருக்கிறது. அதன் பற்றிய சேதங்கள் விவரங்கள் வருகின்ற போது அதனை நாங்கள் தரலாம். மற்றது ஈரானிலே ஒரு முக்கிய தீவொன்று அழிக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஈரானுடைய உயிர் என சொல்லப்படலாம். அந்த ஈரானுடைய ஒரு உயிர் தீவாக என்னென்னு சொன்னால், எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் அந்த ஈரானுடைய அந்த தீவிலே கச்சா எண்ணெய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்கள் அனைத்தும் அங்கே வரவழைக்கப்பட்டு அதிலிருந்து தான் அனைத்து இடங்களுக்கும் அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முழுக்க பைப்லைனில் அங்கே வரவழைக்கப்படுகிறது. அந்த தீவிலே ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், சுற்றி வர ஆழ்கடல், இயற்கையாகவே ஆழ்கடல் அமைந்த ஒரு துறைமுகங்கள், இயற்கையாகவே சுற்றிய துறைமுகங்கள், எங்கேயும் இவ்வளவு பெரிய கப்பலையும் கொண்டு கரையில் நிறுத்தக்கூடிய அந்த தன்மை அங்கே இருப்பதால் அது ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்குது. அப்படியான ஒரு தீவு, அது ஒரு குட்டி தீவாகத்தான் இருக்கிறது. குட்டி தீவாக இருந்தாலும் பெரிய தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு சுமார் 2 மணி நேரம் அதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த தீவு அதிர்ந்ததாகவும் அவ்வாறான புகைமூட்டங்கள் அங்கே காணப்பட்டதாகவும், அனைத்து எண்ணெய் இராணுவ தளங்கள், அங்கே இருக்கின்ற இராணுவ தளங்கள் அனைத்தையும் அழைத்து விட்டதாக அமெரிக்கா சொல்கிறது. தாங்கள் இராணுவ தளத்தை மட்டும்தான் அளித்ததாக சொல்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகையிலே, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இதுவரையும் காண மாட்டுது, இதுவரையும் அறிய மாட்டுது. அப்படியான ஒரு நாங்கள் தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றோம் என்று வீரம் பேசியிருக்கிறார் எங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் அதிர்ந்திருக்கிறதுன்றா சொல்லி பாருங்க. அதுவும் ஒரு சிறிய தீவு. அப்போ சிறிய தீவை தாக்குதலுக்குள்ளாக இருக்குன்னு சொன்னால் இப்படி இருக்கு. 2 மணி நேரம் ஒட்டி அவர்களுடைய தாக்குதல்கள் அனைத்தும் அங்கே குறிவைக்கப்பட்டு நடத்தினா எப்படி இருக்குமென்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியதாக எங்களுக்கு இது இருக்கிறது. அங்கு இராணுவ நிலைகள் முழுமையாக தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த தீவு பெரிசா தீவன்றோன்னே நாங்கள் இலங்கையின் தீவு தானே அப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த தீவுக்குள்ளேயும் ஒரு குட்டி தீவு, ஏறத்தாழ நீளம் ஒரு 7 கிலோமீட்டர், அகலம் 4 கிலோமீட்டரும், ஒரு சுற்றளவு 20 கிலோமீட்டர் உள்ள ஒரு தீவு. அங்கே பொதுமக்களும் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முன்பிய காலத்தில் ஒரு 8,000 10,000 வாழ்ந்தவர்கள், இப்பொழுது 20,000 பொதுமக்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய செய்த விவரங்கள் ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஒன்றும் தரவில்லை, என்னவென்று தான் தெரியவில்லை, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 20,000 பேர்கிட்ட வாழ்கிறார்கள் என்று. அப்போ அதாலே இந்த தீவுக்கு சிறப்பு என்னென்னு சொன்னால், அந்த சுற்றிய ஆழமான பகுதி தான். ஆகையினால் பார்ப்போம். வர தீவில் உள்ள இராணுவ இலக்குகள் முழுக்க முடிஞ்சது. இனி எண்ணெய் தளம் தான் இருக்கிறது. எண்ணெய் தளத்தை தாங்கள் தாக்கவில்லை. இந்த எண்ணெய் தளத்தை நாங்கள் தாக்குவதும் எங்களுக்கு தெரியாத காரியம் இல்லை, தெரியும், தாக்குவோம். ஆனால் எப்போ தாக்குவோம்னு சொன்னால், இந்த கமூஸ் கால்வாய் இருக்குத்தான், இந்த கால்வாயை திறக்கணும் உடனடியாக ஈரான். இதனால் அனைத்து நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் தடைப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த கப்பல்கள் போவதற்கு வழிவிடணும். இது தவறினால் எண்ணெய் வளம் முழுக்க தாக்குவோம். எண்ணெய் வளத்தையும் நாங்கள் தாக்கி அளிப்போம். அந்த தீவில் இருக்கிற எண்ணெய் தளங்கள் அனைத்தையும் தாக்கி அளிப்போம். தாக்குவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே இன்னும் ஒரு நல்ல கருத்து வருது. என்னென்னு சொன்னால், இராணுவ ஆய்வாளர்களோ பொருளாதார வல்லுநர்களோ அவர்கள் சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி அங்கே அந்த எண்ணெய் வளங்களை அழிக்க முடியாது, அழித்தால் அது கணக்க பிரச்சனை, மத்திய நாடு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அமெரிக்கா நினைச்ச மாதிரி இதை செய்யாது. ஏனென்று சொன்னால் பாதிப்பு வரும், இங்கெல்லாம் பிரச்சனையாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே
தாக்குவதற்கான சாதகமான நிலைமை குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அவருடைய மனநிலை எப்படியோ அவரே சொல்கிறார் யுத்தம் எப்பொழுது நிற்கும் என்று சொன்னால் எனக்கு ஃபீலிங் வரணும், எனக்கு யுத்தத்தை நிறுத்துகிற ஃபீலிங் இன்னும் வரையில் வந்தால் தான் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற போது அவருடைய மனநிலை எந்த நேரம் எப்படி இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. அதை தவிர ஒரு நல்ல செய்தி ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் இந்தியாவினுடைய கப்பல்கள் 2 கப்பல்கள் இயற்கை எரிவாயுகளை ஏற்றி செல்கின்ற அந்த கப்பல்கள் 2க்கு வழிவிட்டிருக்கிறது. இந்த ஹார்முஸ் கால்வாய் ஊடாக செல்வதற்கு ஈரான் வழிவிட்டிருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் செய்து கொண்டிருந்தது இந்தியா. அந்த பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் வழிவிட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இதால் பெரிய பிரச்சனை வெறும் தட்டுப்பாடு வரப்போகின்ற கிணங்க இப்பொழுது இந்தியாவுக்காக கப்பல்கள் அந்த ஊடாக வந்திருக்கிறது, சென்றிருக்கிறது. ஆகையினால் இது இந்தியாவுக்கு ஒரு கிடைத்த பாக்கியம். மற்ற நாடுகளுக்கு கிடைக்கவில்லை, இந்தியா கிடைச்சிக்கு. அடுத்த இந்தியாவுக்கோ தெரியாது. அமெரிக்கா என்ன அவரவர்கள் என்ன விடையில் என்று பிரச்சனை வருதோ தெரியா. அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா எங்களுடைய வட கொரியா இருக்குதானே, வட கொரியா என்ன செய்திருக்கின்றால் இன்றைக்கு ஏவுகணை கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டு கிழவனை தூக்கி மடியில் வைக்கின்ற மாதிரி இப்போ அவர்கள் பழமையாக செய்கிற சோதனை. இது வட கொரியாவுக்கு ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் பழமையாக இந்த சோதனை செய்வார்கள். அதப்போ இந்த காலகட்டத்தில் செய்ததான் ஒரு சிக்கலாக இருக்குது, சிந்தனையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அவர்கள் பழமையாக ஒரு இலக்கை சென்று ஒரு வேறு தீவை சென்று தாக்குகிற துல்லியமாக தாக்குகின்ற ஒரு ஏவுகணைகளை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அது ஜப்பான் கடல் எல்லையை தாண்டி போய் விழுந்திருக்கிறது. ஆகையினால் அது துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, அது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. மற்றது இன்னொரு விசேட செய்தி என்னென்னா அமெரிக்காவிலுள்ள முக்கிய சிறப்பு படையணி ஒன்று, அமெரிக்காட்டு ஒரு பெரிய படையணி ஒன்று இருக்குது. அந்த படையணி என்னென்னு சொன்னால் ஒரு மிக சிறப்பான படையணி, முக்கிய விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர்களை இறக்குவார்கள். அது முக்கியமான ஒரு படையணியாக இருந்திருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கைகள் தரையிலோ சுகபோக வாழ்வோ இல்லை என்ற எப்பவும் அவர்கள் கடலுடைய வருடம் பூராகவும் அவருடைய கடமை, அவர்களுடைய தொழிலே கடல் தான். அப்போ கடலுக்கு சென்றால் நான் நினைக்கிறேன் லீவ்லான் விடுவாங்களோ தெரியாது, போனால் கடமை எங்கே போகிறீர்கள் என்றால் கப்பலுக்கு போகிறோம் என்று கப்பலில் வேலை செய்கிறாக்கள் மாதிரி அவர்களுடைய படையணி கப்பல்லே தான் இருக்கிறது. அதுவும் சும்மா இல்லை. கப்பல்லே என்று சொன்னால் முப்படைகளும் தரைப்படை இருக்குது, வான்படை இருக்குது, கடற்படை இருக்குது, இப்படியான படைகள் எல்லாம் இருக்குது. இவே சும்மா இல்லை. இதுக்கு மட்டுமில்லை. இப்போ ஆசிய நாடுகளில் இங்கே ஒரு அனர்த்தங்கள், சுனாமி அனர்த்தங்களோ இல்லை சூறாணி அனர்த்தங்களோ வந்து அங்கே காப்பாற்ற ஆக்கள் தேவை என்று இவர்களை கேட்டால் இவர்கள் போய் அதை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு பயிற்சி படியணியாக இருந்திருக்கு. இந்த படியணிக்கு MEU என்று சொல்கிறார்கள். அதால் இதை மியூ படையணி என்றும் சொல்கிறார்களாம். அப்போ இந்த படையணி இப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த படையணி கடலில் நிற்கும். அவர்கள் சொல்லி 6 மணி நேரத்துக்குள்ளேயே ரெடியாக என்ன ரெடியாகிற கடல்லையே நிற்கிறது, கடல்லையே யூனிஃபார்ம் உடைக்கிறா. அப்படியே கடல் கப்பலில் ஸ்டார்ட் பண்ணால் சரி ரெடி தான், என்ன எல்லாம் பூட்டி கட்டி தான் நிற்பாங்களே இந்த நேரம். ஆகையினால அது அந்த படையணி அப்படி இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ காலால் படை, விமானப்படை, கடற்படை என்று எல்லா படைகளும் இருக்குது. இவர்களின் வாழ்வு இப்போ கடல் தான். கடலில் இருந்து கொண்டே இப்போ இவர்கள் தரையை தாக்குற வல்லமையும் இருக்குது. கடலில் இருந்து கொண்டே தரையிலுடைய இலக்குகளை வைத்து துல்லியமாக தாக்குகின்ற திறமை படைத்த அந்த படையணிகளும் இருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன நடக்க போகுதுரியா, தரையை தாக்கி இறங்கி ஊடுருவி தாக்குற படையணிகள் தரைப்படை இருக்குது தானே. அப்போ தரையில் அடித்து கொண்டே இடையே வந்து ஊடுருவி தாக்கி அவர்களை கைப்பற்ற ஒரு படையணியாகவும் இருக்குது. ஆகையினால இந்த படையணி அமெரிக்காட்டு 1-2 இல்லை 11 மியூ படையணி இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தையே அவர்கள் 11 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்களாம். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு படையணி என்ற மாதிரி இப்போ எங்களுக்கு ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது ஜப்பானில் இப்போ தரித்து நின்று இருக்குது. ஜப்பான் நாட்டில் தரித்து நின்றுருக்கு. இதை உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இந்த படையணி உடனே போ அந்த கால்வாயை உடனே திறக்கணும், அடிக்கணும், அடித்து பிட்டி கால்வாயை திற எல்லா நாடும் போகட்டும். என்ன கேட்ட விடுறாண்டு விடுப்போ கடைசி படையணின்ற விஷயம் போய்கொண்டிருக்குது. இப்போ அவை போயிடும், அவை வெளிக்கட்டினோம், அவை இப்போ கப்பல் வெளிக்கட்டுது. ஆனால் ஜப்பானில் நின்று இப்போ அப்படியே வந்து இது
இவர்களுடைய உத்தரவின்படி வெளிக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைக்கும் வருதாம். இலங்கையை அடியாது அப்படி சர்வதேச கடற்கார போமனைக்கு அப்படியே போய் இந்தியா அரபிக்கடல் கடந்து ஈரான் செல்லுவான். அப்போ இவ்வளவு தேசம் கிட்டத்தட்ட 5000-6000 கிலோமீட்டர் தூரம் அவன் ஓடணும். கப்பல்ண்டா வேகமாக என்னென்னு போகிற புஷ்கொண்டு போகிறது பிளேனே ஜெட்டே போலாது. அப்போ அவ்வளோ பேரும் சுற்றி வந்து ஈராக்குக்கு வந்து சேர 15 நாட்கள் செல்லுவான். இன்றைக்கு தான் 14ஆம் தேதி, இந்த மாதம் கடைசிலாம் வந்து அப்போ அது மட்டும் போர் நடக்குது போலாம் கிடக்காது நிற்கிறதாக இல்லை. ஆகையினால் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது வருமோ வராதோ, அல்லது சண்டை நடக்குமோ நடக்காதோ, இது வர கிடையாது சண்டை முடிஞ்சிடுமோ முடியாதோன்று கூட எங்களுக்கு தெரியாத நிலைமையாக இருக்கிறது. எதுவித பிரயோசனம் இல்லாமல் சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா டொனால்ட் அவர்களே, எங்களுடைய உலக நாட்டை காப்பாற்றுங்கள். நீங்கள் உடனடியாக இந்த போரை நிறுத்துங்கள். ஈராக்கு நிறுத்த வேண்டும். எல்லோருக்கும் ஒரு விருப்பம் என்னென்னு சொன்னால் போர் நிற்க வேண்டும். போர் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆகையினால போரை நிப்பாட்டி எங்களுடைய மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஒரு அமைதியையும் சாந்தியையும் தர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஆகையினால் இந்த காமூஸ் கால்வாயால் எல்லாம் காமூஸ் ஆக வேண்டாம். ஆகையினால் காமூஸ் கால்வாயை திறந்து விட்டால் நல்லம். ஆனால் எல்லாம் அமெரிக்காவாலான் வந்துட்டால் எல்லாரும் இப்போ சொல்லணும். ஏனென்று சொன்னால் இப்போ ஈரான் தான் மூடி இருக்கு. ஆனால் ஈரானே ஒரு தரம் சொல்லணும் இல்லை, ஏன் அமெரிக்கா சும்மா அடித்து போட்டு இப்போ தேவையில்லாமல் இப்போ காமூஸ் கால்வாயை மூடி போட்டுது. இப்போ உலக நாடுகளுக்கு எரிபொருள் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ அல்லது சும்மா சில்லற நாடுகளுக்குன்னு சொன்னால் எல்லாரும் பேசாமல் இருந்துருக்கணும். எல்லாம் கப்பல் அங்கால நடக்கும். எங்களுக்கு நாங்கள் 2009 நாங்கள் நாடி வாங்க எல்லாரும் பார்த்தோம், இந்த மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் இது என்னடா உலகம் முழுக்களுக்குமே பிரச்சனை. உலகம் முழுக்களுக்கும் பொருளாதார பிரச்சனை வரப்போகுது, எண்ணெய் வளம் பிரச்சனை வரப்போகுது, எரிவாயு பிரச்சனை வரப்போகுது. அப்போ எல்லா நாடுகளும் இப்போ அழுத்தம் கொடுக்க வெளிக்கிட்டு இருக்கிறது. என்ன அப்போ அமெரிக்காவுக்கும் கொடுக்க போது, எங்கள்ட ஈரானுக்கும் கொடுக்கத்தான் வேணும். அதுக்குள்ளே ஈரானுடைய மற்ற தலைவருக்கும் ஏதோ காயம் பண்ணுறாங்க. அவருக்கும் அடித்து காயமடைந்திருக்கிறார். அவர் வெளியே வர முடியாது இருக்கிற அவருடைய உடல்நிலைகள் எல்லாம் மாற்றமடைந்திருக்கின்ற அமெரிக்கா சொல்லி, ஆனால் தங்களுடைய ஆளுக்கு ஒன்று இந்தியன்னு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ஈரான் என்றது சும்மா லேசுப்பட்டது இல்லை. அவர்களும் ஒரு மத தலைவர்களை மதிப்பவர்கள். மத தலைவர்கள் சொன்னது தான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, மத தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசாங்கம் இருக்குது, ஜனாதிபதியிலேருந்து முழுக்க இருக்குது. ஆனால் மத தலைவர் தான் கதைக்கிறார். அப்போ அதுதான் அவர் மத தலைவர் முதல் அமெரிக்கா போட்டது. அப்போ அவர்களுக்கு அப்படி செய்தால் இது நிற்கும் என்று பார்த்தார்கள். அவர்கள் அப்படி நிற்கவில்லை. ஆகையினால் மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஈரான். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அமெரிக்காவினுக்கு அடியை வாங்க போகிறார்களா, அல்லது அமெரிக்காவுக்கு அடியை கொடுக்க போகிறார்களா, அல்லது அமெரிக்கா சிதறடிக்க போகுதா ஈரான் என்று ஒன்றும் தெரியவில்லை. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். விடை கிடைக்க வேண்டும். இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். உலகத்துக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.